ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம காட்டிய ராஜாவும் ரொம்ப தீவிரமாக அந்த காட்டுக்குள்ளேயே தேடி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் யோசிர் பரிகார பூஜை பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ரம்யாவும் தீபாவும் வந்துடுறாங்க. என்ன சாமி எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமாம்மா நம்ம பூஜை ஆரம்பித்தா சரிதான், தீபா நல்லபடியாக கடவுளை மனசார வேண்டிக்கிட்டு இந்த பீப்பாவுக்குள்ளே ஏறி உட்காருமா அப்படின்னதும், நம்ம தீபாவுக்குள்ள அம்மன் கயிறு கட்டிக்கிறதால அம்மனோட சக்தி பலமாக கிடைச்சிருது. உடனே நான் இதுக்கு இந்த பீப்பாவுக்குள்ளே உட்காரணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா இப்படி பேசுற, இங்க பாரு, நீ தானே உன் அத்தை உயிரை காப்பாற்றணும்னு பரிகாரம் பண்ணணும்னு சொன்ன, அதனால நீ தானேமா இந்த பீப்பாவுக்குள்ள உட்காரணும் அப்படின்னதும், முடியாது, நான் உட்கார மாட்டேன், எனக்கு பதிலா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரம்யா இந்த பீப்பாவுக்குள்ள உட்காருவா அப்படின்னு நக்கெல்லாம் சொன்னதும், ரம்யா செம அதிர்ச்சியாகிறாங்க. தீபா என்ன பேசிட்டு இருக்க, உன் அத்தை உயிரை காப்பாத்துறதுக்கு நீ தான் தீபா பண்ணணும், என்ன ஆமோ நீ தானே காரில் வரும்போது நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு பெரிய வீணு வசனம்லாம் பேசினேன், அதனால நீ தான் பண்ணு அப்படின்னு சொன்னதும், உடனே அதை யோசனை பயந்துட்டு, இருமா நான் கற்பூரம் எரிச்சிட்டு வரேன் அப்படின்னுட்டு கற்பூரத்தை ஆற்றுல விடலான்னு போகிறாங்க. பார்த்தா ஆற்றுல விழ போன கற்பூரம் அந்த சாமியார் மண்டையில் எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாமே அம்மனோட திருவிளையாடல். உடனே அந்த சாமியார் தண்ணியில் இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரேடியாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏன்னா போலி முடியும்னு தெரிஞ்சா தீபா சும்மா விட மாட்டாங்க இல்லையா, அதனால இந்த பக்கம் ரம்யா தீபாவை பார்த்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நாம இவ கதையை முடிக்க வந்தா கடைசியில நம்ம சொல்லியே முடிச்சிடுவா போலன்னு. தீபா என்ன பேசிட்டு இருக்கு, தீபா இங்க பாரு, பரிகாரத்துக்கு டைம் ஆச்சு, நீ தான் உட்காரணும். முடியாது, நான் தான் சொல்றேன்ல, எரி உட்காரடி, இங்க பாரு, நீ தானே பரிகாரம் பண்ணுவேன்னு சொன்னேன், நானா சொன்னேன், இப்போ என்ன நான் முடியாதுன்னு பம்பிட்டு இருக்க, இப்போ நீ உட்கார போறியா இல்லையாங்கிற மாதிரி கேட்டதும் ரம்யா கெஞ்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் தீபா இதை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, தீபா என்ன பண்றாங்கன்னா ரம்யாவோட கழுத்தை பிடிச்சி சம மாசா தூக்குறாங்க. தூக்கி பீப்பாவுக்குள்ளே வச்சிடுறாங்க. விடு தீபா, உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன்னு விட்டுரு அப்படின்றது சொல்றல, உட்காரடி அப்படின்னு சொன்னதும் ரம்யா அழுத்துட்டு பீப்பாவுக்குள்ள உட்காடுறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா தீபாவை எப்படி எல்லாம் அடிச்சு ஆத்துல அடிச்சு போடணும்னு திட்டம் போட்டாங்களோ அதே மாதிரி ஆணியா அடிச்சு கடைசியா பீப்பா உள்ள கயிறை கட்டி நம்ம தீபா செம மாசா ஆத்துல உருட்டி விட்டுடுறாங்க. இது எல்லாம் நம்ம அம்மனோட சக்தி மூலமா தான் தீபா செஞ்சிருக்காங்க. ஸோ ஆத்துல அடிபட்டு போயிட்டு இருக்கு. ரம்யாவும் மயங்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அம்மனோட சக்தி இழந்ததும் தீபா அந்த இடத்துலயே மயங்கி கொண்டு விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சரியா காட்டி காட்டுக்குள்ள அவங்களும் பயங்கர தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா இருக்கிற அந்த பீப்பாவும் தண்ணியில் அடிபட்டு இங்க பார்த்தோம்னா காட்டி சரியா அந்த ஆறு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அங்க பார்த்தோம்னா ரம்யா மிதங்கி போயிட்டு இருக்கிற அந்த பீப்பாவில் கட்டி இருக்கிற கயிறு தண்ணியில கிடக்கிறத காட்டி கவனிச்சுட்டு உடனே கயிறு கெட்டியா மிதிச்சு பிடிச்சு கையில தூக்கி எடுக்கிறாங்க. பார்த்தா கயிறு பீப்பாவில் கட்டி இருக்கிறத காட்டி கவனிச்சிடுறாங்க. அப்போ உடனே காட்டி நினைச்சு பாக்குறாங்க, நம்ம தீபா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவில் நம்ம தீபா சொல்லியிருப்பாங்க, இப்படி என் அத்தைக்காக நான் தண்ணியில மிதக்கிற பரிகாரம் பண்ண போறேன்னு. ஒருவேளை தீபா இதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி என்ன பண்றாங்கன்னா அதை கெட்டியா பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியா இழுத்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பீப்பாவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறது நம்ம ரம்யா. ஸோ ரம்யா மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. உடனே ரம்யா, இங்க என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி காட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யாவால அசைய கூட முடியல. உடனே தூக்கி வெளியில விட்டுடுறாங்க. அப்ப ரம்யா உணர்வே இல்லாம இருக்காங்க. மேம், நீங்க எப்படி ரம்யா இங்க வந்தீங்க, ஆமா என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ, கார்த்தி வந்துட்டாரு, கார்த்தி தீபாவை பார்த்துருப்பாரா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரம்யா யோசிக்கும் போது, ரம்யா நான் உங்களை தான் கேட்குறேன், எப்படிங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா நீங்க எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டதும் எல்லாம் தீபாவுக்கு அதான் காட்டி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியல அப்படின்னு காட்டி கேட்குறாங்க. ஆண்டி சரியாகணுங்கிறதுக்காக தீபா தான் இந்த பரிகாரம் பண்ணணும்னு வேண்டுதல் வச்சிருந்தா. ஸோ அவளோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கார்த்தி, அவளை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு, அதனாலதான் அவளுக்கு பதிலாக நான் இந்த பரிகாரத்தை பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்க கூட நான் தயாராக தான் இருக்கேன் கார்த்தி. என் ஃப்ரெண்டு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் அவளுக்கு பதிலாக இந்த பரிகாரத்தை பண்ண எடுத்தேன் அப்படின்னதும்
காட்டி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. மேம், நீங்கள் வெளிநாட்டிலாம் படிச்சிருக்கீங்க, இப்போ தனியாக ஒரு கம்பெனியை கூட ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட நீங்கள் இப்படி முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சு நீங்கள் தானே மேம், இதெல்லாம் எப்படி நீங்கள் நம்புறீங்கிற மாதிரி காட்டி ரம்யாவை திட்டினதும் உடனே ரம்யா வந்து பயங்கரமாக நடிக்கிறாங்க. இங்கே பாருங்க காட்டி, எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட் தீபாவுக்காகத்தான். ஸோ அவன் நல்லபடியாக இருக்கணும், அதுக்காகத்தான் அவளுக்கு பதிலாக என்னோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு இந்த பரிகாரத்தை பண்ண எடுத்தேன் அப்படின்னதும் காட்டி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு காட்டி கேட்குறாங்க. இல்லை, நானும் உங்களை மாதிரி தான் தீபாவை தேடி வந்தேன். அங்கே பார்த்தா தீபா ஒரு சாமியார் கூட நிற்கிறத பார்த்தேன். அப்போ தீபா வந்து இப்படி ஒரு பரிகாரம் பண்ண போகிறதா சொன்னா, தீபா வந்து இப்படி உயிரை பணையம் வச்சு பண்ணுற பரிகாரம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் அந்த சாமியாரை திட்டி அனுப்பிட்டேன். இதனால தீபா வந்து கோவப்பட்டு என் அத்தை உயிரை காப்பாத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண பரிகாரத்தை தடுத்து நிறுத்திட்டியே, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னுட்டு தீபா வந்து சூசைட் அட்டன் பண்ண முடிவு எடுத்துட்டா காட்டி. அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் தீபாவை ஒரு வழியா வந்து சமாதானப்படுத்தி உனக்கு பதிலாக இந்த பரிகாரத்தை நான் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தான் தீபா என்ன அந்த பீப்பாவுக்குள்ள வச்சு அடைச்சு ஆத்துல விட்டா. ஆனா தீபா வந்து பீப்பாவுல கட்டி இருக்கிற கயிறை கெட்டியாத்தான் பிடிச்சிட்டு இருந்தா. ஆனா எப்படி விட்டான்னு தான் எனக்கு புரியல காட்டி. ஒருவேளை அவளுக்கு கை வலிச்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு சொன்னதும் உடனே காட்டி வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா இப்போ தீபா எங்க இருக்காங்க? பரிகார பூஜை பண்ண அந்த இடத்துலதான் தீபா இருப்பா காட்டி, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் காத்தியும் கிளம்பி அந்த பரிகார பூஜை நடந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தோம்னா தீபா மயங்கி கிடக்கிறத பார்த்து காத்தி செம அதிர்ச்சியாயே நம்ம தீபா வந்து எழுப்பிட்டு இருக்காங்க காட்டி. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது.